ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் எக்ஸசைஸு ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங். அதாவது லீனியர் இன்ஈக்குவேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லீனியர் இன்ஈக்குவேஷன் அப்படின்னாவே லெஸ் தென் கிரேட்டர் தென் வரது தான். ஓகேங்களா, பாருங்கள் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்ஈக்குவாலிட்டிஸ் இன் த இன்டர்வல் நொட்டேஷன். இதோட இன்டர்வல் நொட்டேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்கிறது எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு -1, இன்னொன்று வந்து எக்ஸ் லெஸ் தென் 4. ஓகேங்களா, இங்கே வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால -1 வரும், இங்கே ஈக்குவல் சிம்பிள் இல்லாதனால வராது. அப்போது இது மாதிரி ஈக்குவல் சிம்பிள் இல்லைன்னா ஓப்பன் இன்டர்வல், ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் க்ளோஸ்ட் இன்டர்வல். அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்வல் நொட்டேஷன்னா இப்படி தான், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் இருக்கனால -1க்கு க்ளோஸ்ட் இன்டர்வல், இங்கே ஈக்குவல் இல்லாதனால ஓப்பன் இன்டர்வல். ஓகேங்களா, அதை நான் டயக்ராமில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். -1ம் 4 இருக்கனால அந்த இடத்துல நான் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன வரும்? 5ம் வரும், -3 வருமா? ரெண்டு இடத்துல ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. ஸோ -3, 5. ஓகே, ரெண்டுமே க்ளோஸ்ட் இன்டர்வல். இங்கே பாருங்கள், இது ஈக்குவல் சிம்பிள் இல்லை, அப்போ ரெண்டுமே என்ன வரும்? ஓப்பன் இன்டர்வலில் வரும். அப்போ -∞, -3. ஏன்னா இங்கே வந்து நமக்கு இல்லாதனால இந்த இடத்துல நம்ம -1, 3 போட்டாலும் தப்பு கிடையாது. பட் வந்து இங்கே லெஸ் தென் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். -2x greater than 0, அடுத்து 3x - 4 less than 11. ஓகே, இதில் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இந்த -2ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, மைனஸால் டிவைட் பண்ணுறப்போ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் என்னவா மாறிடும்னா லெஸ் தென்னாக மாறிடும். இது 0 டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு -4 அந்த சைட் +4 மாறும். அப்போது 11 + 4 15 மாறிடும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்ப 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. அப்போ நமக்கு லிமிட் என்ன இருக்குது? 0, 5. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு 0 கூட கம்மியாக இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க ஓப்பன் இன்டர்வலில். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சால்வ் 23x less than 100. ஓகேங்களா, இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர், எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். அதாவது எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பராக இருந்தால் என்ன, எக்ஸுங்கிறது இன்டீஜராக இருந்தால் என்ன நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் எடுத்தாச்சு. இப்போ when x is a நேச்சுரல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு இந்த 23 மல்டிப்ளிகேஷன் இருக்குது அந்த சைட் போகிற நமக்கு என்னவா மாறும்? டிவிஷனாக மாறுமாக்கன்னு. ஸோ டிவைட் பண்ணுறப்போ 100/23 கிடைக்குது. ஸோ 123ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 4.347 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நியரஸ்ட்டாக பார்க்குறப்போ 4 தான். 4ஓட கம்மியான இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறப்போ நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன நமக்கு 1, 2, 3. ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இதுவே நமக்கு இன்டீஜராக இருந்தது அப்படின்னா இதே தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் அதே தான் வேல்யூ கிடைக்கும். இன்டீஜர் மீன்ஸ் நமக்கு என்ன பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. லெஸ் தென் அப்படிங்கிறப்போ இதோட இதுதான் அதிகமாக, இதோட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் இருக்குது. அப்போ பாருங்கள் 4 இந்த இடத்துல எழுதிட்டேன். இதுக்கு கீழே இதுக்கு லீஸ்ட் வேல்யூ ஃபுல்லாக எழுதியிருக்கேன். லீஸ்ட் வேல்யூ போகிறப்ப போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு லெஸ் தென் அப்படிங்கிறப்போ -∞ வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். -2x greater than or equal to 9. இதுலேயும் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர், எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர், எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஓகே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா -2xங்கிறப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன். -ஆல் டிவைட் பண்ணுறப்போ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது என்னவா மாறும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏன்னா -ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த டால மைனஸ் பண்ணுறப்போ -9/2. ஓகேவா, ஃபுல்லாக -ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு when x is a ரியல் நம்பர். ரியல் நம்பர் அப்படிங்கிறப்போ நமக்கு ரியல் நம்பருங்கிறது என்னென்னா -∞ to +∞ வரைக்கும் இருக்கும். இங்கே நமக்கு லிமிட் எது வரைக்கும் இருக்குது? இது 9/2 வரைக்கும் இருக்குது. இது ஈக்குவல் இருக்கனால க்ளோஸ்டு இன்டர்வல். இந்த பக்கம் நமக்கு இன்ஃபினிட்டி, ஏன்னா எவ்வளோ வரைக்கும் ஃபினிஷ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ ஓப்பன் இன்டர்வல். ஓகே, அடுத்து எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் அப்படிங்கிறப்போ இன்டீஜர் அப்படின்னா நமக்கு என்னன்னா இதோட நியரஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -9/2 அப்படிங்கிறது -4.5. அந்த -4.5ங்கிறத ஹோல் நம்பராக எழுதுறப்போ -5ன்னு எழுதிக்கலாங்களா. ஸோ -5க்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு when x is a நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருங்கிறப்போ நமக்கு இதை டிவைட் பண்ணால் -4.5 வருதுங்களா. அதோட கம்மியான வேல்யூ அப்படிங்கிறப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் ஒன்லி பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ்ங்கிறப்போ இதில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால there is no solution. ஓகேவா கண்ணே? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3 × x - 2/5 less than or equal to 5 × 2 - x/3. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதில் 5 உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உள்ள கொண்டே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ் மட்டும் வேணால் 34ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ x less than or equal to 2. அப்போ less than or equal to 2ங்கிறப்போ 2ங்கிறது ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால க்ளோஸ்டு இன்டர்வல் வரும். இந்த சைடு இருக்கக்கூடிய 2 கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், -∞ வரைக்கும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். 5 - x/3 less than x/2 -4. ஓகேங்களா, ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 ஒமிட் பண்ணுங்கிறதுக்காக ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இதில் 3 ஒமிட் ஆயிரும். இதில் மல்டிப்ளை பண்ணால் 3x/2, இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 12. அகைன் இந்த 2 டிவைட் கேன்சல் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 - 2x. இது வந்து 2 கேன்சல் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 24. ஓகேங்களா, அதுதான் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர்ஸை ஒன் சைடும் வேரியபிள்ஸை ஒன் சைடும் கொண்டு போயிட்டேன். அப்போ 10 + 24 நமக்கு என்ன கிடைக்கும்னா 34 கிடைக்கும். 3x + 2x என்ன கிடைக்கும்னா 5x கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ் இந்த சைடும் நம்பர் இந்த சைடு கொண்டு வரப்போ நமக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த லெஸ் தென் என்னவா மாறிடும்னா கிரேட்டர் தென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்போ 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணுறப்போ நமக்கு டிவைட் பண்ண ஆன்சர் எழுதலை. இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிள் இல்லாதனால நம்ம என்ன பண்ண ஓப்பன் இன்டர்வல். இதுக்கப்புறம் கிரேட்டர் தென் அப்படிங்கிறப்போ பாசிட்டிவ் வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. டு செக்யூர் எ கிரேட் 1 must obtain an average of 90 marks or more in 5 subjects. அதாவது ஒரு ஏ கிரேடு வாங்கணும் அப்படின்னா ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தோன்னா 1 சப்ஜெக்டில் வந்து எப்படின்னா 90 மார்க்ஸ் இல்லைனா மோர் தென் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஈச் ஆஃப் மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். 100 மார்க்குக்கு 90 மார்க் வாங்கினா ஃபஸ்ட்டு கிரேட், இல்லைனா அதோட அதிகமாக வாங்கினாலும் ஃபஸ்ட்டு கிரேட். ஓகே, இஃப் ஒன் ஸ்கோர்ட் 84, 87, 95, 91 இன் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் ஸ்கோர்டு இன் தி 5th சப்ஜெக்ட்? அப்போ 5th சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு? அப்போ எவ்வளோ மார்க்காக இருந்தால் அவன் வந்து ஃபஸ்ட்டு கிரேடை வந்து அவன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வாங்கணும்? ஆவரேஜ் வந்து 90 மார்க்குக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரேட். அப்போ ஆவரேஜ்னால் என்ன அர்த்தம்? எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கோ அவ்வளோ சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணி, அதாவது நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் நான் அதான் எழுதியிருக்கேன். நமக்கு 5th மார்க்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். அப்போது 5 மார்க்ஸையும் எடுத்து ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பை 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏன் நான் 90 போட்டிருக்கேன் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஆவரேஜ் வந்து 90 இருக்கலாம், இல்லைனா 90 விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களவா. அப்போ 90 இருக்கலாங்கிறதுனால ஈக்குவல், 90 விட அதிகம் அப்படிங்கிறதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த 357 போய் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93 கிடைக்குது. அப்போ 5th மார்க் நமக்கு என்னவாக இருக்கலாம்னா 93 அப்படிங்கிறது மினிமம் மார்க்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். கொஷின், எ மேனுஃபேக்சரர் ஹேஸ் 600 liters ஆஃப் எ 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட். ஓகேங்களா, 600 லிட்டர்ஸில் எவ்வளோ சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா 12% ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் எ 30% அண்டு சொல்யூஷன் மஸ்ட் பி ஆடட் டு இட்? அதாவது இந்த 30%ல் எவ்வளோ சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோ தட் த ஆசிட் கண்டென்ட் இன் த ரிசல்ட்டிங் மிக்சர் வில் பி மோர் தென் 15% பட் லெஸ் தென் 18%. அதாவது 15% அதிகமாக இருக்கிறப்போ என்ன, 18% லெஸ் தெனாக இருக்கிறப்போ என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த 30% ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 30%ல் எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நமக்கு 60% ஆஃப் லிட்டரில் 12%, அதாவது 12% ஆஃப் இதில் 600 இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மோர் தென் அப்படிங்கிறப்போ 50% ஆஃப் எவ்வளோ, எதில் 600 + x. ஏன் 600 + x போட்டிருக்கேன்னா 600 லிட்டர்ஸில் எக்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் எவ்வளோ இருக்குது, மோர் தென்ங்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 15%. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாவே நமக்கு என்ன பை 100. இந்த எக்ஸ் ஆஃப்னா மல்டிப்ளிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. 12/100 × 600. இது 15/100 × 600 + x. ஓகே, இது நமக்கு எல்லாத்துலேயும் 100 இருக்கனால 100 நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ 30x + இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 7200 கிடைக்கும். இதை நீங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா. இதுக்கப்புறம் எக்ஸை ஒன் சைடும் நம்பர்ஸை ஒன் சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இது கிரேட்டர் தானே இருக்கிறப்போ. இதே கண்டிஷனுக்கு லெஸ் தென் எவ்வளோ 80%, அதே தான் எழுதியிருப்பேன். இப்போ லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்கேன். லெஸ் தென் போடுறப்போ 80% வந்து இந்த டோட்டலில் வந்து லெஸ் தென் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப 100 இங்கெல்லாம் போட்டிருக்கேன்னா ஃபுல்லாக 100 வந்து கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 30x இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் எல்லாம் ஒன் சைடும் நம்பர்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 300. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 120 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 300 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் போத் ஆஃப் விச் ஆர் லார்ஜர் தென் 10
அண்ட் their sum is less than 40. அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா find all pairs of consecutive odd natural numbers. ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அடுத்தடுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 2 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறப்போ விச் ஆர் லார்ஜர் தென் 10. அதில் வந்து ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா 10ஓட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சம் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் நம்பரு. அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? ஆட் நம்பர்னாவே இப்போ 1ன்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 1+2. அப்போ ஆட் நம்பர்னால் நமக்கு என்னென்னா 2 ஆட் ஆகிட்டே போகும். அப்போ கான்சிக்யூட்டிவ்ங்கிறப்ப நமக்கு அடுத்த நம்பர், அப்போ இது எக்ஸுங்கிறது நான் ஸ்மால் ஆட் நம்பராக எடுத்தேன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர் இதோட 2 அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. சரி, நம்ம எடுத்துக்கிட்ட ஆட் நம்பர் வந்து பார்த்தோன்னா எதோட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 10 விட அதிகமாக இருக்குது. கிரேட்டர் தென் 10 சொல்லியிருக்காங்களவா, அதாவது லார்ஜர். அப்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 10ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இன்னொரு நம்பரும் நமக்கு வந்து என்னென்னா x+2ன்னு எடுத்திருக்கேன் ஆட் நம்பர். அதுவும் என்ன இருக்கும் அப்படின்னா 10 விட அதிகமாக இருக்கும். அதனால தான் x+2 கிரேட்டர் தென் 10ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா கண்ணே. நெக்ஸ்ட் நமக்கு கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 40 லெஸ் தென் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுத்துகிட்ட 2 நம்பர்ஸ் என்ன? எக்ஸும் x+2வும். ஸோ அதோட சம்மேஷன் போட்டிருக்கேன். அந்த சம்மேஷன் நமக்கு என்னது? லெஸ் தென் 40. ஓகே, இதை ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், 2x, இது 2. இந்த 2 அந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணால் 38. அப்போ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 19. அப்போ நமக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் அதிகபட்சம்னு சொன்னாங்களா. இப்போ இதை நீங்கள் மாற்றி போடுறப்போ 10 லெஸ் தென் எக்ஸ்ன்னு வருங்களா. அப்போ 10 லெஸ் தென் எக்ஸ், அதுக்கப்புறம் இது எது வரைக்கும் இருக்குது? 19 வரைக்கும். அப்போ 10ஓட அதிகமாக 19ஓட கம்மியாக இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் என்ன? 11, 13, 15, 17, 19 எடுத்துக்கிட்டோம். இதில் பேர்ஸ் பண்ணுறப்போ 11, 13, அடுத்து 13, 15, 15, 17, 17, 19 மீன்ஸ் இங்கே ஈக்குவல் சிம்பிளே இல்லையே. எப்படி நம்ம 19 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ஆட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணுறப்போ லெஸ் தென் 40 சொன்னாங்களா. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 36 தான் வரும். 40 கம்மியாக தான் வருது. ஸோ அதனால் இந்த 19ம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. பாருங்கள், நான் இந்த பேர்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் வரிசையாக. ஏன்னா அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய பேர் தான் 11, 13, அடுத்து 13, 15, 15, 17, 17, 19. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருக்கண்ணே. எ மாடல் ராக்கெட் இஸ் லான்ச்டு ஃப்ரம் த கிரவுண்டில் இருந்து ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட ஹைட் வந்து எவ்வளோ ரீச் பண்ணுது அப்படின்னா த ஹைட் ஹச் ரீச்டு பை த ராக்கெட் ஆஃப்டர் t செகண்ட்ஸ் ஃப்ரம் த லிஃப்ட் ஆஃப் இஸ் கிவன் பை h of t is equal to இவ்வளோ ரீச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. டீயோட வேல்யூ 0லேருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட் வாட் டைம் த ராக்கெட் இஸ் 495 feet above the ground. அப்போது 495 எபோவ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, கிவனில் கொடுத்துருக்கேன். நான் ஹைட் எடுத்துக்கிட்டேன், இதில் டைம்ங்கிறது t செகண்ட் எடுத்துக்கிட்டேன். எப்போது இந்த 495 feet above the கிரவுண்ட்லேருந்து 495 feet போகிறதுக்கு எவ்வளோ. அப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு நமக்கு, அதாவது டைம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால் 0ன்னு வச்சுட்டோம். அப்போ லெஸ் தென் h of t லெஸ் தென் 495. h of t வேல்யூ வந்து பார்த்தோன்னா இது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லெஸ் தென் 45 இன்சைட் வரப்போ மைனஸ் லெஸ் தென் 45. இப்போ ரெண்டு பக்கமும் 0 இருக்கனால ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக 5ஆல் டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணிவிட்டு இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபேக்டரைஸ் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணால் 11ம் 9 வருது. அப்போது நமக்கு ஒன்று 9 செகண்டில் ரீச் ஆகிருக்கும், இல்லைனா 11 செகண்டில் ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருக்கண்ணே. எ பிளம்பர் கேன் பி பெய்ட் அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ஸ்கீம். இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஹி வில் பி பெய்டு ₹500 ப்ளஸ் ₹70% பர் ஹவர். அதாவது 500 வர, அதுக்கப்புறம் பர் ஹவருக்கு 70% வந்து ருப்பீஸ் அதிகமாக கட்டணும். ஓகே, அண்டு இன் தி செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா he will be paid ₹120 பர் ஹவர். பர் ஹவருக்கு ₹120 வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, if he works x hours, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா x hours, then for what value of x does the first give better wages. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் வேஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு கம்ப்ளீட் த ஜாப் இன் எக்ஸ். இந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹவர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ வேஜஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 500ல் 70% வந்து அதிகமாக இருக்குது பர் ஹவருக்கு. ஹவருக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம்? எக்ஸு. ஸோ 70x. ஓகேங்களா. அடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பர் ஹவருக்கு 120ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர் ஹவருக்குங்கிறப்ப ஹவருங்கிறது எக்ஸு, 120 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ 120xன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது if he works x hours then for what value of x
ஃபஸ்ட்டு கிவ் பெட்டர் வேஜஸ். ஃபஸ்ட்டு தான் வந்து பெட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டோட அதிகமாக வர்றதுக்கு என்ன, அப்போ ஃபஸ்ட்டோட அதிகமாக வாங்குறப்ப கிரேட்டர் தன், இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் ஸ்கீம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம கிரேட்டர் சிம்பிள், ஏன்னா அப்போ இதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த 70x அந்த சைட் போகிறப்போ மைனஸ், இதுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படிங்கிறப்ப இது ரெண்டையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். அப்போ எக்ஸுங்கிறப்ப 50 டிவைட் பண்ணால் எனக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 10ன்னு கிடைக்குது. அப்போது லெஸ் தென் 10 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா லெஸ் தென் 10னா நமக்கு 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் ஒர்க்கிங் ஆன் எ சிமிலர் ஜாப்ஸ். ரெண்டு பேரும் ஒரே ஜாப்பில் வந்து இருக்காங்க. பட் தர் மந்த்லி சேலரிஸ் டிஃபர் பை மோர் தென் ₹600. ரெண்டு பேத்துக்கு வந்து சேலரி வந்து பார்த்தோன்னா 6000 வந்து டிஃபர் ஆகுது. இஃப் பி ஏர்ன்ஸ் ₹27,000 பர் மந்த், பிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா பர் மந்த் 27,000 வாங்குறார். தென் வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏ சேலரிஸ் பர் மந்த். அப்போ ஏவோட சேலரி வந்து பர் மந்த் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஏவோட சேலரி நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், பியோட சேலரி தான் கொடுத்துருக்காங்க. வில் பி மோர் தென் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பியோட சேலரி வந்து பார்த்தோன்னா ஏவை விட 6,000 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மந்த்லி சேலரிஸ் டிஃபர் பை மோர் தென் 600. ரெண்டுக்கும் வந்து 6,000 வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறப்போ அப்போ இவர் எக்ஸாக இருந்தால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் 6,000 அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வந்து என்ன பண்ணிக்கலாம், 6,000 கம்மியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா டிஃபரன்ஷியேஷனுங்கிறது ஒருத்தர் கம்மியாகவும் வாங்கலாம் அவங்களோட, இல்லைன்னா அதிகமாகவும் வாங்கலாம். நான் அதிகமாக வாங்குற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ பியோட சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27,000. அப்போ இந்த 6,000 ப்ளஸ் எக்ஸுங்கிறது 27,000க்கு வந்து லெஸ் தானாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 21,000. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்டிஷனில் போடுறப்போ, அதாவது நான் சொன்னலவா இவங்க பி வந்து பார்த்தீங்கன்னா 6,000 இவங்களோட கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா மைனஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 6,000 போடுறப்போ இந்த சேலரி என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கும். அப்போ கிரேட்டர் தென். அப்போ இது போடுறப்போ நமக்கு எக்ஸ் வந்து 33,000. அப்போ வந்து பார்த்தோன்னா ஏங்கிறவர் வந்து 21,000 வாங்கலாம், இல்லை 33,000 வாங்கலாம். அதாவது இவரோட அதிகமாக வாங்குறாரு அப்படின்னா 33,000, பியோட கம்மியாக வாங்குறாரு அப்படின்னா 21,000. ஓகேங்களா.